தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகிறோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் 25% முதல் 30% வரையான அளவில் மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொத்மலை கெரண்டியல பிரதேசத்தில் பேருந்து விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. விபத்து ஓட்டுநரின் கவனயீனத்தால் ஏற்பட்டதா, இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறித்த விபத்து தொடர்பான விசாரணைகள் கொத்மலை காவல்துறையினரால் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்து காவல்துறை ஊடகப்பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. விபத்தால் இதுவரை 22 பேர் உயிரிழந்தனர். மேலும் 35க்கும் அதிகமானோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் இந்த தொழில்துறையின் முக்கிய பிரிவுகளில் படிப்படியாக மீண்டும் செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சர்வதேச ரீதியாக முன்னணியில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான கட்டத்தில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வாகன சந்தை நுட்பமான மீட்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொஸ்லந்த மேரியபெத்த பகுதியில் நேற்று ஒருவர் தனது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக கொஸ்லந்த போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 66 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் நடந்தபோது அவர் வீட்டில் தனியாக இருந்ததாகவும் பின்னர் அவர் தீயுடன் வீட்டில் இருந்து வெளியே வந்து சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலே இறந்தார் என்றும் போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் சமையலறையில் ஒரு வெற்று பெட்ரோல் கலன் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவழி கெரோலினா தோட்ட பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியாவுக்கு சுற்றுப்பயணம் சென்ற ஒரு குழுவினர் பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் காயமடைந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். பேருந்துக்கு வழிவிட முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தே இவ்வாறு விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது கார் சுமார் 20 அடி பள்ளத்தில் விழுந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கக்கட்டிகளை விற்பனை செய்வதாக வர்த்தகர் ஒருவரை ஏமாற்றி 28 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பில் உள்ள வர்த்தகர் ஒருவரை தொடர்பு கொண்ட லண்டனில் வாழும் இலங்கையர் ஒருவர் தனக்கு தெரிந்த நபர்களிடம் 5.5 கிலோகிராம் எடை கொண்ட சுத்தமான தங்கம் இருப்பதாகவும் அவர்கள் விற்பனை செய்ய பொருத்தமான ஆள் தேடுவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த குறித்த பேச்சுவார்த்தையின் பின்னர் 5.5 கிலோ தங்கத்தை 28 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பேசி முடிவாகியுள்ளது. தங்கத்தை விற்பனை செய்வதாக தெரிவித்த நபர்கள் அதனை வாங்க சம்மதித்த வர்த்தகரையும் அவரது புதல்வரையும் மாத்திரம் இன்னொரு இடத்துக்கு தனியாக கூட்டிச் சென்று கை கால்களை கட்டி அடித்து உதைத்து அவர்களிடமிருந்து இப்பணத்தை பறித்து சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொத்மலை கெரண்டியல பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொருவர் சார்பாகவும் தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி நிதியத்துக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். அதன்படி இறந்தவர்களின் உறவினர்களுக்கு இந்த பணத்தை உடனடியாக வழங்க ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது. மேலும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் காப்புறுதி நிதியம் மூலம் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது.
விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் ராம்புக்வேலவின் வசம் பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மே 20 வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட பொருட்களில் ஒரு யானை முத்து, பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்குவதாக சிறைச்சாலை உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விசாரித்த போது ராம்புக்வேலா அந்த பொருட்களை தனது தந்தை தனக்கு கொடுத்ததாகவும் தனது பாதுகாப்பிற்காக அவற்றை எடுத்து சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர். இதன்படி பல பகுதிகளில் முட்டையின் விலை 20 ரூபாய் முதல் 24 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிது காலத்திற்கு பிறகு முட்டையின் விலை இந்த அளவுக்கு குறைவடைந்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரித்திமாலியத்த எக்கிரிய யல்வல பிரதேசத்தில் வீடொன்றினுள் புகுந்த நபர் ஒருவரை வீட்டு உரிமையாளர் உலக்கையால் தாக்கியுள்ளார். இதன்போது குறித்த நபர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்த நபர் 28 வயதுடைய பெத்தியாகுட ரித்திமாலியத்த மகியங்கனை பகுதியைச் சேர்ந்தவராவார். தாக்குதல் நடத்திய நபர் சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் எனவும் குறித்த வீட்டில் அவரும் அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்ட மனைவியும் வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது உலக்கையினால் வீட்டில் இருந்த நபர் குறித்த நபரை பதிலுக்கு தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. குறித்த நபரின் மகனுக்கும் மரணித்த நபருக்கும் இடையிலான காதல் தொடர்பே குறித்த நபர் வீட்டுக்குள் பிரவேசித்தமைக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு தனது வரவேற்பை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நான் வரவேற்கின்றேன். அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதும் மோதலுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளை தேர்ந்தெடுப்பதும் உண்மையான அரசியல் மேதமை. ஒரு அண்டை நாடு மற்றும் நண்பராக ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டின் மூலம் நீடித்த அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஆதரிக்க இலங்கை தயாராக உள்ளது என தனது எக்ஸ் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். டெங்கு மற்றும் சிகன்குனியா நோய் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்துவதுடன் குறித்த நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட மற்றும் குறுகிய காலத்திடம் ஒன்றை தயாரிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 18,749 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதே நேரம் மழையுடனான வானிலையினால் டெங்கு நோய் பரவல் அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு, கம்பகா, களுத்துறை, மாத்தறை, காலி, மாத்தளை, மட்டக்களப்பு, ரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை கடந்த சில மாதங்களாகவே நாட்டின் பல பகுதிகளில் சிகன்குனியா வைரஸ் தொற்றின் பரவல் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மட்டக்களப்பு கிரான்குளத்தில் நேற்று சம்மாந்துறை நோக்கி பழங்களை ஏற்றிக்கொண்டு விரைந்து வந்த டிப்பர் விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து சம்பவம் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான்குளம் சீமோன் ஹோட்டலுக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. எம்லிப்பிட்டியவிலிருந்து பழங்களை ஏற்றிக்கொண்டு மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் நெடுஞ்சாலை வழியே சம்மாந்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது டிப்பர் வாகனம் கிரான்குளத்தில் அதிகாலை 3:30 மணியளவில் பயணிக்கும் போது இயந்திர கோளாறு ஏற்பட்டு வீதியை விட்டு விலகி கொடை சாய்ந்து பாரிய விபத்துக்குள்ளாகியுள்ளது. வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சார்லிமன் வீதி பகுதியில் அமைந்துள்ள 10 மாடி கட்டிடத்தில் இருந்து கீழே விழுந்து ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் மொரட்டுவெல்ல பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் ஆவார். விசாரணையில் உயிரிழந்தவர் கட்டிடத்தின் 9வது மாடியில் சுவரில் நிறப்பூச்சு பூசிக்கொண்டிருந்த போது கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் வீதி சாலியவ 18ஆம் இலக்க மைல்கல் பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற அதிசொகுசு பஸ் ஒன்றும் எதிர் திசையில் வந்த லொரியொன்று மோதி இந்த பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவமானது சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இதில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட பலர் காயமடைந்த நிலையில் சிலாபு மற்றும் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர்.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.